செல்வம் இப்படி போயிட்டான். இனிமே என்ன பண்ணுறது? போச்சு. என்ன ஏதோ துக்கத்துல குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு பேசாம இருந்தா நீ பாட்டுக்கு சாமி ரூமுக்குள்ள போற. பெரிய சாமியா சாமி? இந்த சாமியெல்லாம் போட்டோல தாண்டி தொங்குது. இந்த சாமி இருக்கிறதெல்லாம் உண்மைனா என் புள்ள செல்வத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? சாமி, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லுன்னு சொல்லுவாங்களே, ஆனா அது இப்போ தோற்று போச்சு ஐயா. என் செல்வத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாம போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கியா நீங்கள்லாம் இருக்குதுங்க? ஐயா சாமி, உலகத்தை காப்பாற்றுற சக்தி எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது என் புள்ள செல்வத்தை காப்பாற்ற முடியாம போச்சு. உங்களுக்கு காப்பாற்றுற மனசு இல்லையா? இல்ல அவளை காப்பாத்துறதுக்கு சக்தி இல்லையா? சாமி, இந்த பேர் உலகத்துல ஒட்டுமொத்த அயோக்கியத்தனம் பண்ணவெல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கிறானே, ஆனா ஒரு பாவம் பண்ணாத என் புள்ள செல்வம் அநியாயமா போச்சு. அவனுக்கு துரோகம் பண்ண இந்த பாக்கியம் அந்த வாசு நான் கூட உயிரோட இருக்கிறேன். எங்க உயிரெல்லாம் எடுத்துக்கிட்ட அந்த ஒத்த உயிரை விட்டு வச்சிருக்க கூடாதா சாமி? சாமி, இந்த பூமியில நல்லவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி சாமி. என் செல்வம் மாதிரி இருக்கிற நல்லவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டீங்கன்னா யாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இது உனக்கு புரியலையே. அநியாயமா என் பிள்ளைய கொண்டு போயிட்டு அண்ணன் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரம்மா. யார நீ வீட்டுக்குள்ள வரல, இதான் சாக்குன்னு வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அப்பா, அண்ணன் எவ்வளவு நல்லவர், அவருக்கு எப்படி ஒரு நிலைமை வரணும்ப்பா. அப்பா, அண்ணனுக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்ச நான் உயிரோட இருக்கேனப்பா. என்ன விட்டுட்டு அண்ணனை மட்டும் ஆண்டவன் கூட்டு போயிட்டானப்பா. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நான் போய் சேர்ந்துருந்தா யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாதுப்பா. அண்ணன் போனதுனால எத்தனை தொழிலாளிகளோட வாழ்க்கை கெட்டு போச்சு தெரியுமா? பழகினவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அத்தனை பேரும் அண்ணனை பத்தி நினைச்சு நினைச்சு அழுறாங்களப்பா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானப்பா. இருந்த அண்ணன மாதிரி நல்ல மனுஷனுக்கு இப்படியாப்பா ஆகும்? என்னாலே இதை தாங்க முடியலையப்பா. உன்னால எப்படிப்பா தாங்க முடியுது? அப்பா, நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது தெரியாமலே அவன் போய் சேர்ந்துட்டானேடா. ஏண்டா, இந்த வயசான காலத்துல நாங்க 2 பேரும் குத்துக்கல்லாட்டம் இருக்கோம். வாழ வேண்டியவன் போய் சேர்ந்துட்டானேடா. போய் சேர்ந்துட்டானே. என் புள்ள செல்வம், என் குல தெய்வமா இருந்த என் புள்ள போய் சேர்ந்துட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ செல்வம், என்னையா பண்ணுவேன்? செல்வத்தோட சாவு உன்னை இந்த அளவுக்கு மாத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. டேய் வாசு, நீ இவ்வளவு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நானாவது மாறுறதாவது அத்தனையும் நடிப்பு. அந்தால நம்ப வைக்கிறதுக்காக நான் போட்ட வேஷம்.
என்னடா சொல்ற? அதான் நான் அன்னைக்கு போன்ல சொன்னேன்லம்மா, மறந்துட்டியா? அவன் இனிமே வரமாட்டான்னு சொன்னான்ல, நான் சொன்னதை பழிச்சிடுச்சு. அருமையான சந்தர்ப்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அந்த அர்ச்சனா கார்ஸ், பங்களா, சொத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் கைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். நந்தினியை தவிர அர்ச்சனாவுக்கு இதை பத்திலாம் என்னமா தெரியும்? இனி நிர்வாகம் என் கைக்கு வரணும். நான் அதுக்கான வேலைகளை பார்க்க போறேன். அதுக்காக தான் மறுபடியும் இங்க வந்து சீன் போட்டு ஒண்ணு சேர்ந்திருக்கேன். நீயும் நான் நடிக்கிற மாதிரியே நடிச்சு வை. அப்பதான் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரி, உன் கையால நான் சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரம் எடுத்து வை, நான் வந்துடுறேன். உங்க 3 பேருக்கு இந்த ஷெட்ல நிக்கிறதுக்கான தகுதி கிடையாது. போங்க வெளியே, போங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்கல்ல? என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலம்மா. இந்த நிலைமையில யார் ஆறுதல் சொன்னாலும் உங்க வேதனை தீராதுங்கிறது எனக்கு தெரியும். சார் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, நீங்க அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். நடக்க கூடாதது நடந்துருச்சுமா. அதையே நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருந்தா உங்க வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டாமா? வேலைக்காரியா மட்டும் இல்லம்மா, 2 குழந்தைங்களுக்கு தாய்ங்கிற முறையில சொல்றேம்மா. சமைச்சிருக்கேன், உங்களுக்காக இல்லாட்டினாலும் உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்காகவாவது சாப்பிடுங்க. நான் நடந்ததை பத்தி மட்டும் யோசிக்கல, இனிமே நடக்க வேண்டிய சில முடிவுகளை பத்தி யோசிச்சுட்டேன். அதுக்காகவாவது நான் சாப்பிட்டுதான் ஆகணும். போ, சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. ஓடி வரும் ஓடைகள் நமக்கு பாடங்களை நடத்திடும் கணக்கு. ஓய்வு எனும் சொல்லினை விலக்கு என்றால் பெரும் வரவுகள் இருக்கு. மோத வரும் தடைகளும் நமக்கு போதி மரம் எனும்படி நினைத்து சாதிக்கிற வழியினை வகுத்து நடந்தால் தொடர் வெற்றி தானே. தூண்டிய தீபங்கள் திக்கலாம், ஒளி கொட்டலாம், இருள் விரட்டலாம், சேவலும் பருந்தென ஆகலாம், உயர்வானலாம், பலம் போகலாம். ஊட்டி வளர்த்த ஊக்கம் பெருத்த வரங்களை தினசரி தருகிறதே. புருஷனை பறி கொடுத்த சோகத்துல முடங்கி வீட்லயே கிடப்பான்னு நினைச்சா மிடுக்க ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டா. ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. வாங்க அர்ச்சனா, நீங்க இவ்ளோ சீக்கிரமா நார்மல் ஆகி ஆபீஸ்க்கு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. வாங்க வந்து உட்காருங்க. நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுனால தான் எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் எடுத்த முடிவை உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்.
வேலையை பாருங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இந்த தொழிலை இதோட விட்டுறாம பெரிய அளவுல முன்னுக்கு வந்து பேரும் புகழும் சம்பாதிக்கணுங்கிறது தான் செல்வத்தோட கனவு, லட்சியம் எல்லாமே. அத பத்தி ஏதாவது சொல்ல வந்திருக்கீங்களா? அவரோட கனவை நிறைவேற்றி வைக்கணுங்கிற நோக்கத்தோட நான் இங்க வரல. அவர் மனசுல இருந்த சில ஏக்கம், அவர் செய்யணும்னு நினைச்சிருந்த சில கடமைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அர்ச்சனா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. சொல்றேன். இருக்கிற சொத்தோட மதிப்பு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கே வக்கீல கூப்பிட்டு வீடு, காரு, இந்த ஆபீஸ் எல்லாத்தையும் நாளா பிரிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அர்ச்சனா, இப்ப எதுக்காக சொத்தை பிரிக்க சொல்றீங்க? அதுவும் 4 பங்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுவும் குறுக்க பேசாம கேளுங்க நந்தினி. சரி, சொல்லுங்க. 4ல ஒரு பங்கு அவர் தங்கச்சி ராணிக்கும், இன்னொரு பங்கு அவர் அப்பா அம்மாக்கும், 3வது பங்கு வாசுக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு? தயவு செஞ்சு என்ன முழுசா பேச விடுங்க நந்தினி. வாசுவும் அவங்க அம்மாவும் எங்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருந்தாலும், எனக்கு அவங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும், அவர் மனசுல அப்பா அம்மா தம்பிங்கிற பாசம் இருக்கத்தான் செஞ்சது. அவர் எனக்காக அதை என்னைக்குமே வெளிக்காட்டினதே இல்ல. அதனால அவர் சம்பாதிச்ச இந்த சொத்துக்களை அவங்க குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் சரின்னு எனக்கு படுது. இல்ல அர்ச்சனா, நீங்க அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த நந்தினி வர குட்டையை குழப்பி கைக்கு கிடைக்கிற சொத்தை கிடைக்காம பண்ணிடுவா போல இருக்கேன். இது நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்ல, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அதனால மீதி இருக்கிற ஒரு பங்கை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. அவரோட வாரிசு சுமந்துட்டு இருக்கிற எனக்கு எதுவும் வேண்டாமானதானே அப்படி பாக்குறீங்க? எனக்கு சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். நான் சொத்தா நினைச்ச அவரே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போனாலும் அவரோட சொத்து என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத நல்லபடியா பித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். சரி, அந்த வாரிசுக்கும் உங்க பாதுகாப்புக்கும் எதுவுமே வேண்டாமா? வேண்டாம் நந்தினி. அவர் ஒன்னும் அப்பம் பாட்ட சொத்தை வச்சுக்கிட்டு ஒன்னும் முன்னுக்கு வரல. சொந்த முயற்சியில உழைச்சிதான் முன்னுக்கு வந்தாரு. அதே மாதிரி அவரோட வாரிசும் சொந்த உழைப்புல முன்னுக்கு வரட்டும். எனக்கு அந்த வீடு, இந்த ஆபீஸ் இதெல்லாம் பார்த்தாலே அவர் ஞாபகம் தான் வருது. அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய காம்பவுண்ட் வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன். அர்ச்சனா, உங்களோட இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் இன்னும் பேசி முடிக்கல. சரி, பேசுங்க. இந்த ஆபீஸ்ல இருந்து வாசுவை வெளியில அனுப்பணும்னு நான் சொல்ல, அனுப்ப கூடாதுன்னு நீங்க சொல்ல, அவர் நம்ம 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தர்ம சங்கடத்துல தவிச்சப்போதான் நான் ஆத்திரப்பட்டு பேசின ஒரு வார்த்தையால என்கிட்ட கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போனவரு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அதனால அதுக்கு பரிகாரமா சொத்தை பிரிக்கும் போது இந்த ஆபீஸ் வாசு பேர்ல வர மாதிரி பங்கு பிரிச்சிருக்கு. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் இப்ப பேசலாமா? இப்ப எதுக்கு இந்த பாக பிரிவினை? செல்வம் நம்ம கூட இல்லையே தவிர செல்வம் ஆரம்பிச்ச இந்த கம்பெனி நல்லபடியா தானே இருக்கு. இது இன்னும் நல்லபடியா நிர்வாகம் பண்ணி அவரோட வாரிசு கையில கொடுக்கறது தானே சரியா இருக்கும். நந்தினி, இந்த காசு பணம் வசதி வாய்ப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏதோ 5000 10,000 மாசம் என் கைக்கு வர மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அந்த காம்பவுண்ட் வீட்லயே நல்லபடியா அவர் வாரிசை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்குறேன். நான் சொன்னதை மட்டும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ நீங்க உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க? ஆமா. சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன். என்னோட பங்கையும் நான் எடுத்துக்கிறேன். என்ன கண்டிஷன்? மொத்த சொத்தை 4 பங்கா பிரிக்க வேணாம், 2 பங்கா பிரிக்கலாம். அதுல ஒரு பங்கு உங்களுக்கு, இன்னொரு பங்க 4ஆ பிரிச்சு நீங்க சொன்ன மாதிரி ராணி, வாசு, அவங்க அப்பா அம்மா, நான் 4 பேரும் பிரிச்சுக்கிறோம். நந்தினி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. முடியாது அர்ச்சனா. என் கண்ணு எதிரிலேயே எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க அனாதையா நிக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி இல்லைன்னா இந்த சொத்துல இருந்து ஒத்த ரூபா கூட எனக்கு வேணாம். இந்த வேலையெல்லாம் வேற யாராவது வச்சு பாத்துக்கோங்க. இதான் என்னோட முடிவு. பிடிவாதம் பிடிக்காதீங்க நந்தினி. பிடிவாதம் பிடிக்கிறது நான் இல்ல, நீங்க தான்.
உங்களுக்கும் உங்க வாரிசுக்கும் சொந்தமான சொத்தை மத்தவங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? செல்வன் தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாருன்னா அவருக்கு பிறக்க போற குழந்தையும் கஷ்டப்படணுமா? இதென்ன சாபக்கேடு அர்ச்சனா? இங்க பாருங்க, சொத்துல ஒரு பாதி உங்களுக்கு, மீதி தான் மத்தவங்களுக்கு. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி, அப்படி இல்லைன்னா ஆளை விடுங்க. சரி, நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். வக்கீல கூப்பிட்டு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. சரி, உங்களோட திருப்திக்காக நான் இதை செய்யறேன். இவன் எதுக்காக கூப்பிடுறான்? சொல்லுங்க வாசு. என்னங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அது உங்க குரல்லே தெரியுதே. ஆமா, அப்படின்னு சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் நான் அர்ச்சனா கார்ஸ்ல பெரிய பதவிக்கு தானே ஆசைப்பட்டேன். இப்ப நான் அர்ச்சனா கார்ஸுக்கே சொந்தக்காரனாக போறேன். என்ன வாசு சொல்றீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? கனவெல்லாம் கிடையாது. நான் காதால ஒட்டு கேட்ட விஷயம் உண்மை, நிஜம். என்ன வாசு சொல்றீங்க? சொத்துக்கு சொந்தக்காரன் ஆக போறேன்னு சொல்றீங்க, ஒட்டு கேட்டேன்னு சொல்றீங்க, நெஜங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? என் அண்ணி தான் சொத்துங்க எல்லாத்தையுமே நாலா பிரிச்சு என் பேர்ல, ராணி பேர்ல, எங்க அம்மா அப்பா பேர்ல எழுதி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையாவா சொல்றீங்க வாசு? ஆமாங்க. இது விஷயமா நந்தினி மேடம் கிட்ட அண்ணி பேசினதை நான் வெளியே இருந்து ஒட்டு கேட்டேன். உடனே தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் வாசு. ஆல் தி பெஸ்ட். எங்க அண்ணன் செத்து எனக்கு அவன் சொத்து கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் உங்க அம்மாவும் தானே. நீங்க கொடுத்த ஆலோசனைப்படி நடந்ததால தான் இன்னைக்கு எங்க அண்ணன் சொத்து எனக்கு வரப்போகுது. நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வாசு நன்றி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கிற சொத்து தானே. உங்களை தேடி வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. சொத்து வந்த உடனே எங்களை மறந்துடாதீங்க. ஐயோ, உங்களை மறக்க முடியுமாங்க? சரிங்க, நான் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். ஃப்ரீயா என்னால பேச முடியாது. நான் அப்புறமா பேசுறேன். சரி.